ஹாய், பிரெட் புட்டிங் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக செஞ்சிடலாம். இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு 45 மினிட்ஸ் ஆகும். ஏன்னா இதை நம்ம வேக வைப்போம்ல, அதனால். இதுக்கு 1/4 கப் கஸ்டர்ட் எடுத்துக்கோங்க. கஸ்டர்ட்னால் வேறு ஒன்றும் இல்லை, கார்ன்ஃப்ளவர் மாவு தான். கார்ன்ஃப்ளவர் சேர்த்திங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரிங் சேர்க்குற மாதிரி இருக்கும். கஸ்டர்ட் சேர்த்திங்கன்னா ஃப்ளேவர் சேர்க்குற நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு நான் ஒரு 6 ப்ரெட் எடுத்திருக்கேன். நான் எடுத்துருக்கிறது வீட் ப்ரெட்டு. உங்களுக்கு என்ன ப்ரெட் வேணுமோ எடுத்துக்கோங்க. நல்லா மிக்சியில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த புட்டிங்க்கு நம்ம கேரமலைஸ் பண்ணணும். அதுக்கு 1 கப் சுகர் எடுத்து ஒரு பேனில் ஜஸ்ட்டு நல்லா கிண்டிகிட்டே இருங்க. அதுவே மெல்ட் ஆயிரும். அந்த கேரமலோட ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் அதை செஞ்சு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், தண்ணி எதுவுமே சேர்க்கலாம், அழகாக மெல்ட் ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு சின்ன கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போது புட்டிங் செய்கிறதுக்கு என்னென்ன செய்யணும்னு பார்க்கலாம். 1/2 கப் பால் எடுத்துக்கோங்க, தண்ணி சேர்க்காத பால். 1 கப் ஃபுல்லாக சுகர் எடுத்துக்கோங்க. பாலோட சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மிக்ஸையும் எடுத்து இதில் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் சுகரை போட்டோன்னா நல்லா கரைச்சிக்கிட்டே இருங்க, இல்லைனா கீழே நல்லா டெபாசிட் ஆயிரும். திருப்பி கரைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். கரைச்சிட்டு இருக்கும்போதே கார்ன்ஃப்ளவரையும் அதில் போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கிண்டினிங்கன்னா இந்த மாதிரி நல்லா திக்காக வந்துடும். இதில் நம்ம ப்ரெட்டை பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ப்ரெட்டையும் இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸையும் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணுறப்ப ரொம்ப கட்டியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. நம்ம கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்கிற சேம் டின்னில் இந்த ப்ரெட் புட்டிங்கையும் சேர்த்து போட்டு ஆவியில் நான் காட்டுற மாதிரி ஒரு 30 மினிட்ஸ் வச்சு எடுங்க. சூப்பரான ப்ரெட் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. பார்க்கும் போதே உடனே சாப்பிட்ணும் போல் தோணும். டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.